ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்துட்டு ரிக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒருத்தங்க ஜேஹோப்க்கு கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தங்க எந்த மெம்பருக்கு இருந்தாலும் ஓகே, மாஃபியா மாதிரி, அப்புறம் மியூட் கேர்ள் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தோட ரிக்வஸ்ட்டு ஒரே இதில் போட்டுறேன்டா. இது நம்ம ஜேஹோப்கான அன்ஷாட். இதோட நேம் மாஃபியா ஃபால்ஸ் மியூட் கேர்ள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வல் இன்ட்ரோ உங்களுக்கு தேவையில்ல நினைக்கிறேன். மாஃபியானாலே நம்ம பாய்ஸ் கொஞ்சம் ரகடான பாய்ஸு. அப்புறம் நீங்கள் வந்து மியூட், நீங்கள் சைகையில் தான் பேசுவீங்களே, ஓகேங்களா? வாங்க அப்படி ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் கோவிலில் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பதட்டமாக வெளியில் வரீங்க. பிகாஸ் நீங்கள் மியூட் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் மதரும் தான். அவங்க போட்டு உங்களை பாடாக படுத்தி எடுப்பாங்க. இந்த கோவிலுக்கு வரதெல்லாம் கூட விடவே மாட்டாங்க. வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அப்படி டார்ச்சர். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு கோவிலுக்கு வர கொஞ்சம் நேரம் தான் நிம்மதியே, அதுக்காகவே கோவிலுக்கு வருவீங்க. ஸோ கோவிலுக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த தூணில் கண்ணை மூடி உக்காந்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்ததுனால ஐயோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு பதட்டத்தில் நீங்கள் வெளியில் வர, அப்போ கரெக்டாக உங்கள் மேலே யாரோ வந்து ஓடி வந்து மோத 2 பேரும் அட்டன் டயத்தில் அப்படியே கீழே வருவீங்க. அந்த பூச்சை கூடையெல்லாம் செதறுது. நீங்கள் அப்படியே கீழே விழுக போக உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி விழாமல் பிடிச்ச, அப்படியே அவன் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி இப்போ அவன் மேலே நீங்கள் கண்ணை அப்படியே இறுக்கி மூடிட்டு அப்படியே இருக்கீங்க. ஹே டால் அப்படின்னு உங்கள் காதுக்கிட்ட ஒரு சவுண்ட் அப்படின்னு டக்குன்னு முழிக்கிறீங்க. என்னாச்சு, ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு கேட்குறான். வேறு யாரும் இல்லை, ஜேஹோப் தான். நீங்களும் அவனும் ஒருத்தர் மேலே அதாவது நீங்கள் அவன் மேலே அப்படியே படுத்து இப்போ தான் நீங்கள் கவனிச்சு அப்படின்ட்டு பயந்துட்டு நீங்கள் எழுந்திருக்க பார்க்குறீங்க. ஹே டால், வெயிட், நானே உன்னை தூக்கி விட்டுறேன் அப்படின்ட்டு உங்களை மேலேருந்து கீழே வரையும் அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே முட்டைக்கண்ணை விரிச்சு அவனே பார்க்க, நைஸ் அப்படின்ட்டு உன் பேர் என்ன அப்படிங்கிறான். அவன் வந்த வேலையே மறந்துட்டான். இப்போ உங்களையே தான் பார்த்துட்டு அப்படியே கேட்க நீங்கள் அப்படின்னு பயந்துக்கிட்ட, இப்போ ஏற்கனவே இந்த பயத்தில் இப்போ இது வேறா அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் கடன்னு உங்களை கையில் உள்ள அந்த பூஜை கூட எங்கே போச்சுன்னு தேடுறீங்க. அது கீழே சதறி கிடக்கு. எல்லாத்தையும் தூக்கி அந்த கூடைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு போக, ஹே பேபி டால் பார்த்துடி அப்படிங்கிறான். நீங்கள் கடன்னு அங்கேருந்து ஓடிடுறீங்க. வா யார் இவ, செம்மையாக இருக்கா அப்படின்னு அப்படியே ஜேஹோப் தலையை தடவிட்டு நிற்க, பாய் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. இப்போ தான் திரும்பி பார்க்குறான். பாய் அவன் மிஸ் ஆகிட்டான், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? எதையும் மிஸ் பண்ணுற ஆளே இல்லையே, என்னாச்சு பாய் அப்படின்னு கேட்டு ஒருத்த கிட்ட வரான். அது ஹோப் பாய் சொல்லுங்கள் என்னாச்சு? அந்த ஆள் ஓடிட்டான். ஓடக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. இங்கே மிஸ் ஆனாலும் திரும்ப மாட்டுவான். பட் இப்போ அது முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் போன பக்கமே பார்த்துட்ருக்க. என்னாச்சு பாய் அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, மிஸ் ஆனான் மொதல் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு அங்கேருந்து ஓட பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் பின்னாடியே ஓடுறான். இங்கே நீங்கள் பதட்டத்தோட கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்படியே உங்கள் சித்தி, வாடி வா, எத்தனை வாடி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், நீ கோவிலுக்கு போய் சாமி கும்பல இருந்தால் சாமி அழுதுட்டுருக்கா அப்படின்னு உங்கள் முடியை பிடிச்சி அப்படின்னு நீங்கள் அழுகுறீங்க. என்னடி இதுக்கு வாய் வரலனாலும் திமுறை பற்றியா, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ, ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து முள்ள தள்ளி விடுறாங்க. அப்படின்னு நீங்கள் வந்து விழுந்துட்டு அப்படியே நான் எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கையை ஆட்டி அழுகுறீங்க. என்ன உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பேசாமல் இங்கேயே இருன்னு, உன்னை யார் இப்போ கோயிலுக்கு போக சொன்னா? என்ன பாரு அழகாக பாருன்னு மினிக்கிட்டு போனியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க, நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு மேக்கப் கூட கிடையாது, அப்படியே வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸில் தான் போயிருக்கீங்க. பெருசாக ஒன்றும் அது புதுசு கூட கிடையாது. அவ்வளோ இதாக அவங்க பொண்ணு போட்ட பழைய ட்ரெஸ்ஸை தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே, அதையும் நீங்கள் தச்சு கூட போட்டுக்குவீங்க. யாராவது பாவப்பட்டு உங்களுக்கு புது ட்ரெஸ் கொடுத்தா கூட அதை கூட போட விடாமல் பிடுங்கிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்படுற நீங்கள், நல்ல சாப்பாடு கூட கிடையாது. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறது கூட உங்களை சாப்பிட விட மாட்டாங்க. பழைய சோறு இந்த மாதிரி தான் சாப்பிடவே கொடுப்பாங்க. அவ்வளோ கஷ்டம். ஏன்னா உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் அம்மா இறந்தது உங்களை பார்த்துக்க தான் சித்தியை கல்யாணமே பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க சித்தியும் வந்ததுக்கப்புறம் போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறதுலையே உங்கள் அப்பா அதிலே மனவேதனையில் அவரும் இறந்து போயிருப்பார். இப்போ உங்கள் சித்திக்கோ அவரும் இல்லை, இப்போ வருமானம் இல்லைங்கிறனால உங்களை போட்டு தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் அம்மாவோட சொத்து அதை வச்சு தான் ஏதோ அவங்க குடும்பத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது தான் வேலையே. பாவப்பட்டு யாராவது உங்களுக்கு எது பண்ணாலும் அவங்களையும் தப்பாக பேசுகிறது தான் பொழப்பே. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. வேறு வழி இல்லை. நீங்கள் வேறு வாய் பேச முடியாதனால உங்களால் எங்கேயும் போகவும் முடியல. நல்லா படிக்கக்கூட பொண்ணு தான், பட் உங்களை வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டுற அளவுக்கு யாருமே இல்லைல்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு படிப்பை கூட பாதியிலே நிறுத்தியிருப்பீங்க.
இதெல்லாம் நினச்சி அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருக்க. அப்போ மறுபடியும் உங்கள் சித்தி அப்படியே வந்து உங்கள் முடிவு பிடிச்சி, என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உட்காந்துட்ருக்க, வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு, போனியில் மினுக்கிட்டே இப்போ அதெல்லாம் பாரு போ, உங்கள் பாரு அவ்வளோ துணி ஊறுதில்ல, துவைச்சி போடு அப்படின்னு போட்டுச்சு தள்ளுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே போய் அப்படியே அந்த துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்து அவங்களுக்கு சமைச்செல்லாம் வைக்கிறீங்க. மறுபடியும் அப்படியே வந்துட்டு பின்னாடி துணியை காய வச்சிட்ருக்கீங்க. இவங்க 2 பேரும் நீங்கள் சமைச்சி வச்சதை அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்ட்டு போய் இருந்து மிச்ச சாதத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு போய் படுத்துடுறாங்க. நீங்கள் துணியெல்லாம் காய வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு வந்து பார்த்தா அந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றிருக்கு. உங்களுக்கு அழுகியாக வருது. ஒரு நாள் கூட சூடாக சாப்பிட முடியல, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல. ஏன் எனக்கு மட்டும் இந்த விதி? என் அம்மாவையும் அப்பாவையும் எடுத்துக்கிட்டு கடவுள் என்னையும் எடுத்துருக்கலாமே, என்னை மட்டும் ஏன் இந்த உலகத்தில் விட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு அழுகியாக வருது. அப்படியே அழுதுட்டு உங்கள் விதியை வந்துக்கிட்டு அந்த சாப்பாட்டையே சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் உங்களுக்கு ரூம்லாம் கிடையாது, அந்த கிச்சன்லேயே ஒரு ஓரத்தில் உங்களுக்கு ஒரு பிஞ்சு போன பாய் அதை விரித்து அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்படி அழுதுட்டு நீங்கள் எங்கே தூங்க? உங்களை நினச்சிட்டே ஒருத்தான் பெட்டில், ஐயோ பேபிடால் எங்கடி இருக்க, என் கண்ணில் விழுந்துட்ட, உன்னை நான் கோக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு, நீ கண்ணை வந்து உறுத்திக்கிட்டே இருக்க, உன் கண்ணு இல்லடியது, கண்ணே இல்லை, என்ன கண்ணு, அதில் என்ன பவரு, என்னை வாவான்னு இழுக்குது. ஐயோ எனக்கு தூக்கமே வரலையே, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடி, என்ன இப்படி புலம்ப வச்சிட்டியடி, எங்கே இருக்க பேபி டால், சீக்கிரமே உன்னை தேடி வரேன், நாளைக்கே நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்டி அப்படின்ட்டு தூக்கம் இல்லாமல் புலம்பிகிட்ருக்கான். இங்கே நீங்கள் மார்னிங்கே அப்படியே விடிய காலையில் எழுந்து வாசத்தை அடித்து கோலம் போட்டுன்னு மறுபடியும் உங்கள் வேலை ஸ்டார்ட் ஆகுது. வீடு வாசல் கூட்டுறதுலேருந்து சாப்பாடு செய்கிறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நல்லா கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவீங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேயே உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கற்றுட்டு இருந்திருப்பீங்க. சித்தி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் நின்று போயிருக்கோம். இப்போது அதை வச்சு தான் நீங்கள் அங்கே உள்ள பசங்களுக்கெலாம் வந்துட்டு கிளாஸ் எடுப்பீங்க. இல்லை சிலருக்கு ஃப்ரீயாகவும் ஒரு சிலருக்கு காசும் வாங்குவீங்க. பிகாஸ் அந்த காசும் கூட உங்கள் சித்திக்காக தான். அவங்க தான் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி காசு வாங்காமலாம் நீங்கள் மாதிரி ஆடக்கூடாது, தையா தக்கான ஆடுற மாதிரி இருந்தால் காசை வாங்கிட்டு ஆடு, யார் வேணாண்டா, இல்லைன்னு வச்சுக்கோ, எதுவும் இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறதுனால நீங்கள் ஒரு சிலர்கிட்ட மட்டும் காசை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க. அப்படி டான்ஸ் கிளாஸ் நடத்திட்டுருக்கீங்க. அப்படியே அந்த குட்டீஸ்லாம், அக்கா நிஜமாகவே நீங்கள் சூப்பராக ஆடுறீங்க, இதே மாதிரி நானும் ஆடணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக கற்றுத்தரேன் அப்படின்னு நீங்கள் சைகையிலே சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊமைக்கு வந்த வாழ்வப்பார் அப்படின்ட்டு உங்கள் சித்தி அப்படியே அங்கே பொறுமிட்டு இருக்கா. அம்மா இவன் மட்டும் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, எனக்கு இதெல்லாம் நீ ஏமா சொல்லியே கொடுக்கல அப்படின்னு அவங்க சித்தி பண்ணி கேட்க, மண்டையிலே ஒரு கொட்டு வச்சு, ஆமாம் நான் கற்றுக் கொடுத்தேன் பாரு, அவளுக்கு திறமை இருக்குது, அவள் எல்லாத்தையும் அவளே கற்றுக்கிறா, வாய் பேச முடியாட்டியும் அவள் எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுறா, நீ இந்த இருக்கே தண்டை கர்மாந்திரம் எதுக்காவது லாய்க்கா, அம்மா ஏம்மா கொட்டின வலிக்குதும்மா அப்படின்னு சரிடி செல்லம் அவன் மேலே உள்ள கோத்தில் அடிச்சிட்டேன். சரி இரு, இந்தாடி இரா, இங்கே போதும் ஆடினது, வந்து இங்கே சோத்த சுவை, எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் இதுங்களுக்கு ஒரு வேலை இல்லை மனசுக்குள்ள நினச்சிட்டு நீங்கள் சைகையிலே, சரிடா பசங்களா முடிஞ்சிருச்சு இன்றைக்கி கிளாஸ், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு, சரிக்கா அப்படின்ட்டு அவங்கெல்லாம் ஓட நீங்கள் அப்படியே உள்ள வர, இந்தாடி அவங்கெல்லாம் என்ன சும்மாவே வந்து ஓசியில் கற்றுட்டு போகலான்னு பார்க்குறாங்களா, ஒழுங்காக நாளைக்கு எல்லாத்தையும் பணம் எடுத்துகிட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் மட்டும் சொல்லிட்டு உள்ளே போக, அவளுக்கு திமுறை பற்றியா, நம்ம பாட்டுக்கு பேசுகிறோம் எப்படி போகிறான்னு, சரி விடு, எங்கே போயிடப்படாக்கா அழுத, நம்மக்கிட்ட தானே இருக்கா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போய் அவங்களுக்கு சாப்பாடெலாம் எப்போ போல் எடுத்து வச்சுட்டு இப்படி இருக்கா. இங்கே அப்படியே நம்ம ஜெஹோப்போ ஒருத்த பின்னாடி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். அவனோ பாய் இட்டுருங்க பாய் தெரியாமல் பட்ட அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்க, தெரியாமையா, தெரிஞ்சு கூட நீ இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு போயிட்டு, பாய் விட்டுங்க பாய் அப்படின்னு அத்தனை பேரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கா. ஜெயோப்போ அவனை அப்படியே அசால்ட்டாக இழுத்துட்டு நடு ரோட்டில் அப்படியே கன்னோட போயிட்டுருக்கான். போய் அவன் கார் முன்னாடி போட்டு அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே ஒரு கையில் ஸ்மோக் பண்ணிட்டு, என்னடா சொல்லு அப்படிங்க. இப்போ அவன் அப்படியே முட்டி போட்டு, பாய் தெரியாமல் பண்ணிட்டேன் பாய், விட்டுருங்க பாய், மன்னிச்சுட்ருங்க பாய், பொன்னாடி பிள்ளையெல்லாம் இருக்குது பாய், இந்த தொழில் என்னால் முடியல பாய், அதனால தான், அதுக்கு நீ விலகுறனா மூடிட்டு விலகணும், எங்களை போட்டு கொடுப்பியா, என்னடா நினச்சிட்ருக்க நீ, இந்த ஜெயோப்பா ஈஸியாக முடிச்சிடலானா, நான் எவ்வளோ பெரிய ஆள்னு தெரியும்ல, தெரிஞ்சே கை வச்சிருக்க பாய், இல்லை பாய் அப்படின்னு அவன் கெஞ்ச கொஞ்சம் கூட ஈவி இறக்குமே பார்க்காம அப்படியே புல்லட் அவன் நடு நெத்தியில் டொப்புன்னு உள்ளே இறக்குறான். அப்படியே ஜெயோப்பா அவனோட கன்னை சுக்கி சொருவிட்டு, பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் அதே கதி தான்,
சும்மா என்னை பற்றி ஏதாவது யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சிங்க, மூச்சு விடணும்னு நினச்சா கூட மூச்சு இல்லாமல் பண்ணிடுவேன், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கோவமாக அந்த காருக்குள்ளே ஏற அடுத்த நிமிஷம் அவன் முன்னாடி பாய் அப்படின்னு அவனோட கூடவே எப்போ அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தருப்பான், அவன் தான் கூப்பிட்றான். அவனோட லெஃப்ட் ஹேண்டுன்னு கூட சொல்லலாம். அவன் என்னடா அப்படிங்க, பாய் நீங்கள் சொன்ன பொண்ணோட டீட்டெயில்ஸ் குடு 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 அப்படின்னு சொல்லி வாங்கி அதை அப்படியே பார்க்குறான். ஓ, பேச்சு வராதா? ஒத்த எதுவுமே பேசலையா? ஆனால் பேசவே வேணாம், கண்ணே 1000 பேசுது. பேர் ஹீரா, அப்பா அம்மா இல்லை, சித்தி பொண்ணு. ஓ நோட் இட் அப்படின்ட்டு அவன் அப்படியே அதை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டுக்க. இதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு வேலையை பக்கத்துக்கு எதுக்கு உடனே இவங்க பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார். நம்மளும் ஓடி தெரிஞ்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்க்குறாரு. அவன் முடிச்சுட்டுருக்க. அவன் இன்னொருத்தனோ அவனோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவனுக்கு மனசே கேட்கல. வேறு யார் நம்ம ஃப்ரைடே தான் பாய் அப்படின்ட்டு. என்னடா இல்லை பாய், டீட்டெயிலாம் கேட்டிங்க, எல்லாரும் திரட்டி கொண்டாந்து கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் அதை தூக்கி ஓரமாக போட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. பின்ன என்ன பண்ண சொல்கிற? இல்லை பாய் அப்படின்னு அவன் தலையை சுரிய. என்னடா எனக்கு அந்த பொண்ணு மேலே? ஆமாம் பாய். அப்போ அவங்க அண்ணி இல்லையா? அண்ணியாவது பண்ணியாவது நம்ம பார்க்குற வேலைக்கெல்லாம் அண்ணி இனிலாம் செட் ஆகுமாடா. சும்மா வேலையை பாருங்கடா. யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். இப்போ தான் தெரியுது அவளே பாவம், அவளை போய் ஏன் நமக்குள்ளே இழுத்துக்கிட்டு விடு அப்படின்னு ஜேப்போ மனசை மாற்றிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். இங்கே நீங்கள் எப்போவும் அனுபவிக்கிற அதே கஷ்டம். இப்போ கோயிலுக்கு வந்திருக்கீங்க, அப்படியே கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நிற்க. அப்போ ஐயர் வந்துட்டு அவங்க முன்னாடி நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அதை குங்குமம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு நிமிர அவங்க முன்னாடி தான் ஜேப் அப்படியே உங்களை மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு நிற்க. நீங்கள் அவனை பார்த்ததும் என்ன இவர் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் வெளியில் கடிக்காமல் அப்படியே ஐயரோ என்னாச்சும்மா, கண்ணும் ஏன் இப்படி இருக்குது? ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க. இப்போ தான் அவனும் கவனிக்கிறான். அவங்க கண்ணை லைட்டாக ஒரு மாதிரி செவந்த மாதிரி இருக்கு. அந்த ராட்சசி ஒன்று அடிச்சிட்டாலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டிங்க. வாய் பேச முடியாத பிள்ளைய போட்டு ஏன் தான் இப்படி அவள் சாவடிக்கிறாளோ, அம்பாலும் பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருக்க, இந்த பிள்ளைக்கு ஏன் தான் இப்படி ஒரு நிலைமையோ, பாவம் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரும் உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட. நீங்கள் அவர் கையை பிடிச்சி ஒன்றும் இல்லை எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் காரதல் சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, அவளை தட்டி கேட்க யாரும் இல்லை, உன்னை போட்டு இந்த கொடுமைப்படுத்துகிறாளாம்மா, பெத்த தாயும் இல்லை தகப்பனும் இல்லை, பாவம் வாயும் பேச முடியாமல் நீ படுற கவலையை பார்க்க எனக்கே நெஞ்செல்லாம் வலிக்குதுடாமா. என்ன பண்ணுறது, என் குடும்பமும் பெரிய வசதியானது இல்லை, நல்லா இருந்திருந்தா கூட உன்னை கூட்டிகிட்டு போய் நானே வளைச்சிருப்பேன் அப்படின்னு அவரோ அப்படியே உங்களை வளர்க்கக்கூட முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு அவர் போக. நீங்கள் அப்படியே இதெல்லாம் சேவ் பண்ணி சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி வேறு ஆயிடுது. நீங்கள் அவனை பார்க்காத மாதிரி போக. அவனோ இது எதையுமே காதில் வாங்கிக்கல, உங்களை சைட் அடிக்கிறத மட்டுமே வேலையாக வச்சுட்டு அவன் பேன்னு உங்களே பார்த்து நிற்க. நீங்கள் அவனை கண்டும் காணாத மாதிரி போக. அப்படின்ட்டு பின்னாடி ஓடி வரான். நீங்கள் கடன் வேகமாக நடக்க. பாடுறான் அப்படின்னு கொடுக்கணும் ஓடி வந்து முன்னாடி நிற்க. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நீங்கள் இந்த பக்கம் நகர அப்படின்னு மறைக்கிறான். நீங்கள் இப்போ இந்த பக்கம் நகர அவன் மறுபடியும் என்ன அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் சைக்கிளே நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ என்ன உனக்கு போகணுமா? போகலாம் இரு, உன்னை பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ தூரத்தில் நீங்கள் வந்தா நீ என்னடி ஓடுற திட்டியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்ணை உருட்டி அப்படியே அவனை பார்க்க. என்ன இப்படி சொல்லக்கூடாதோ, மேடம்க்கு கோமலாம் வருமா, மூக்கெல்லாம் செவந்துருச்சு அப்படின்னு உங்கள் மூக்கை பிடிக்க. நீங்கள் டக்குன்னு தள்ளி நின்றுட்டு அப்படியே முறைக்க. என்னடி எப்படி முறைக்கிற? இதென்னா மூக்கு அண்ணன் செவந்திருக்கு, இதையாவா பார்த்த வேலை அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் அப்படியே அவன் மூஞ்சி மாறினதை பார்த்து அப்படின்னு பார்க்க. நல்ல மூடில் அவனை சைட் அடிக்கலான்னு வந்த பேபிக்கு இது நாதாரி பார்த்த வேலை. அவள் இதுக்கு மேலே அந்த கை அவள் உடம்புல இருக்கணுமா என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க. நீங்கள் அப்படியே பயந்து போய் அவனே பார்த்துட்டு இருக்க. நீங்கள் பயப்படுறது நல்லாவே தெரிஞ்சு இவக்கிட்ட எதை காட்டக்கூடாதுன்னு நினச்சா அத்தையே காட்ட வைக்கிறாங்களே அப்படின்ட்டு ஓகே கூல் டவுன் பேபி டால், இங்கே பாரு எனக்கு ஒன்றை அப்படின்னு அவன் கிட்ட வர. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி போகிறீங்க. அது ஒருத்தனை மர்டர் பண்ண சொன்னால் ஈஸியாக எடுத்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த லவ் கருமாந்திரம் நமக்கு வருதா பாரு, அது என்னமோ சொல்லுவாங்களே அப்படின்னு அப்படியே திரும்பி நின்று பேசிகிட்டு இருக்கான். என்னமோ சொல்லுவாங்களேடி, அதான் உனக்கு எனக்கு உன் மேலே அது 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 வந்துருச்சுடி. நீங்கள் அப்படின்னு முழிக்கிறீங்க. அவனோ தாண்டி அது பேர் கூட
இவ்வளோ சொல்கிற இப்போ கூட உனக்கு புரியலையா மக்காடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப நீங்கள் அடுத்த நிமிஷம் விட்டா போதுன்னா இங்கேருந்து கூடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. அடியே நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், இவன் என்ன ஓடிக்கிட்டு இருக்கா. நம்ம சொன்னதெல்லாம் காதில் வாங்கினாலானே கூட தெரியலையே அடிட்டு அவன் பேபி டால் கத்திட்டு பின்னாடி ஓடி வர. நீங்கள் திரும்பி பார்த்துட்டு ஐயோ இருக்கிற பிரச்சனை பத்திர இவன் வேற அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இவன் என்ன இப்படி ஓடிட்டுருக்குறா, நான் என்னத்த சொன்னேன்னு இப்படி ஓடுறா இவ அப்படின்ட்டு ஜேயோப் அப்படியே நிற்க. பின்னாடி அவனோட ரைட் டு லெஃப்ட் வந்து அது ஃப்ரைடேவும் ஜான் அந்த 2 பேருமே வந்து நின்றுட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆடா போங்கடா, நீங்கள் கொடுத்த ஐடியாலாம் வேஸ்ட்டாக போச்சு. இல்லை பாய், நீங்கள் தானே உங்களுக்கும் செட் ஆகாதுன்னெலாம் சொன்னீங்க. அப்புறம் அப்படி தான் நினச்சேன், என்ன பண்ணுறது, ஒரு நாள் கூட அதில் நினைக்காமல் இருக்க முடியல. வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனா நைட்டு பூரா திருப்பி கண்ணுக்குள்ளே வந்து நிற்கிறா. என்னமோ அவள் கண்ணை பார்த்ததுலேருந்து என்னால் அவள் விட்டு இருக்கவே முடியலடா. பாய், அப்போ உங்களுக்கும் அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் கிண்டல் பண்ண என்னாங்கடா. அதான் அந்த இலவைத்தான் நானும் அவகிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன். அவன் என்னமோ என்னை பார்த்துட்டு பேயை பார்த்த மாதிரி ஓடிட்டுருக்கா. பாய், உங்களை நார்மலாக பார்த்ததுக்கே ஓடுறாங்களே, இன்னும் உங்களோட சூரசம்ஹாரத்தெல்லாம் பார்த்தா அட ஏன்டா நீங்கள் வேற அங்கே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்குள்ளேயே பிரேக்கப்புக்கு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படிங்க. இல்லை பாய், அண்ணியை பார்த்தா ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்குது. ஆமாடா, இவளை கொஞ்சம் கஷ்டம்தான் போல், அதுக்கு முன்னாடி சில பல வேலைகள் இருக்குது அப்படின்னு ஜேகோப் அப்படியே மூஞ்ச மாற்றி பேச. என்னாச்சு பாய், யாரை தூக்கணும்னு சொல்லுங்கள், முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்களே பண்ணிக்க. அவளுக்கு சித்தின்னு ஒருத்தி இருக்கலாம், அவளுக்கு தான் பாடம் கட்டணும். வாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போக. அப்போது நீங்களோ பாதி தூரத்தில் ஓடி வந்துட்டுருக்கீங்க. இவன் பின்னாடி காரில் நீங்கள் வந்த வேகத்தில் விட அதிகமாக வந்தனால உங்ககிட்ட வந்துடுறான். கரெக்டாக அவங்க முன்னாடி வந்து ஒரு கார் நிற்கானுங்க. அப்படியே பயந்து போய் நிற்க. பேபி டால் ஓடி வந்து கால் வலிக்கும், காரில் வா அப்படிங்கிறான். மடையாச்சுங்க, என்னடியும் முழுசாக சொல்கிறதுக்குள்ளே ஓடி வந்துட்டா, ஒழுங்கா வா, நான் வேறு ஃபார்மில் இருக்கேன், இப்போ சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற. நீங்கள் திருத்தன்னு முழிக்க. சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை காரில் உட்காருக்க அப்படின்ட்டு நீங்கள் காரை திறந்துட்டு ஓட பார்க்குறீங்க. உங்களுக்கு திறக்க வேறு தரல, நீங்கள் திருத்தன்னு முழிக்க. லாக் பண்ணிட்டேன் பேபி டால், திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே ஜே உட்கார. இப்போ பின்னாடி 2 பேர் அண்ணியே அடிக்கிற மாதிரி நிற்க. நீங்கள் அவனுங்களை பார்த்து அப்படின்னு பயந்து பேயை பார்த்த மாதிரி அப்படியே டேஷ்போர்டு கிட்ட போய் ஒட்டி பள்ளி மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஜேஹோப்போ டேய், உங்கள் முகர்கட்டையெல்லாம் காட்டி அவளை ஏன்டா பயப்படுத்துறீங்க, வேறு பயந்துட்டா. ஏன் பாய், உங்கள் மூஞ்சை பார்த்து பயப்படாதவங்களா எங்கள் மூஞ்சை அடிங்க. டேய், நான் எவ்வளோ ஹேண்ட்ஸம், நீங்கள் 2 பேர் போகிறம்போக்கு நாய் உங்களோட என்ன கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பேபிடா நீயே சொல்லு, நான் அழகாக இருக்கேனா அவனுங்க 2 பேருமா? நீங்கள் 3 பேத்தி என்னமோ ஒரே நேரத்தில் 3 பேயை பார்த்த மாதிரி அப்படியே குருன்னு பார்க்க. இவ வேற உனக்கு முன்னாடி நம்மளை டேமேஜ் பண்ணிடுவா போலையே, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ஜேஹோப் கண்ணாடியில் பார்த்துட்டு டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. பேபி டால் நீங்கள் அப்படியே தலையை குஞ்சிட்டு அடியே உன்னை தாண்டி கூப்பிட்றேன் அப்படின்னு கத்த டபக்குன்னு முழிச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. உன் பேர் என்ன? அந்த என்னமோ பேரில் ஹீரா. எனக்கு அந்த பேர் பிடிக்கல, நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு நீ பேபி டால். சரி டால் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்காடி அப்படின்னு நீங்கள் முழிக்கா. அப்படியா முழிக்காதுடி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மட்டும் சொல்லடி. உன்னை என்ன அவன் சித்தி என்ன தங்கத்தட்டில் வச்சு தாங்கிட்டு இருக்கா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அந்த ஸ்ட்ராச்சேசி போட்டு படப்படுத்துகிறாங்களாம், இரு அவளுக்கு சங்கு ஊதிட்டு உனக்கு நான் தாலி கட்டுறேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் இன்னும் பார்த்துட்ருக்க. என்ன பேபிடா, உன்கிட்ட தானே பேசுகிறேன், ஒன்றும் சொல்லு, இல்லாட்டியும் சொல்லு அப்படிங்கிறான். நீங்கள் என்னடா என்ன சொல்கிறேங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பேசிகிட்டே உங்கள் வீட்டு வாசல்லையும் வந்து நிறுத்திடுறான். இப்போ உள்ள அவங்க சித்தியோ யார்கிட்டயோ உங்களை பணத்துக்கு விற்கிறது அளவுக்கு அது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கோ எப்படியோ பணம் கிடச்சா போதுன்னு அவனுங்க எவனோ அந்த பக்கம் வந்தவன் உங்களை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகலாம் அவனுங்க விலை பேசலை, உங்களை விற்கிறதுக்காக அவன் விலை பேசிகிட்டு இருக்கான். எப்படியோ இவன் எப்படி போனால் நமக்கு என்னான்ட்டு உங்கள் சித்தியும் 10 லட்சத்துக்கு உங்களை விலை பேசிகிட்டு இருக்கு. அது தெரியாமல் நீங்கள் இங்கே ஜேப் கூட வேற வந்து இறங்கவும், என்னது இது கார் சத்தம் வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி உங்கள் சித்தி பொண்ணும் எட்டி பார்க்க. கரெக்டாக அப்போ நீங்கள் கார்லேருந்து இறங்குறீங்க. அப்போது அதை பார்த்துட்டு அவங்க என்னது இது எவன் கூடயே வரா
ஐயோ அம்மா இங்கே பார்த்தியா இவளுக்கு திமிர, எவனோ ஒருத்தன் கூட வந்திருக்கா, அதுவும் பாருமா அவன் சூப்பராக இருக்காம்மா, எப்படிம்மா இவன் அவன் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்கா. அப்படி இருடி நானும் அதானே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மாவை அதுக்குள்ளே பேசி முடிச்சனால அவனுங்க சரி பொண்ணை ரெடி பண்ணுங்கள் நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வெளியாக கரெக்டாக ஜேயோப்போ வந்து அவனுங்களை கவனிக்கல. பட் ஜேயோப்போட ரைட் அண்ட் லெஃப்ட்டும் இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்ருக்கா. அவனுங்களும் இவர் என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச பார்க்காத மாதிரி திருப்பிக்கிட்டு வெளியே போயிடுறானுங்க. கரெக்டாக இப்போ ஜேயோப்போ அப்படியே ஏய் டால் இதான் சொத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வர ஓங்கி ஒரு அரை புள்ளீர்னு சித்தி அப்படியே கண்ணத்திற்கு வச்சுட்டு சுருண்டு கீழே விழுந்துருது. நீங்கள் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி பார்த்துருக்கா. ஹே யார் ரே நீ? ஏன் பேபி டால் மேலே கை வச்சுருக்கா? அவன் மேலே கை வைக்க உனக்கு எவ்வளோ தைரியம்? நீயா டே அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அப்படியே நீட்ட அவ்வளோதான். அவங்களுக்கு சப்த நாடி அடிக்க போய் பயந்துடு. இங்கே அவங்க பொண்ணு அதுக்கு மேலே ஆமாம் ஆமாம் என்ன இவன் கண்ணெல்லாம் வச்சுருக்கான், ஆமாம் பயமாக இருக்குமா அப்படின்னு அவள் பயந்துட்டு இருக்க. அம்மாவையும் பொண்ணையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என் பேபி டால் மேலே கை வைக்கிற நீ இந்த கையில் உயிரே இருக்காது உடம்புல, ஞாபகத்தில் வச்சுக்கோ ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பாய் பேபி டால் அப்படின்னு உங்ககிட்ட கூலாக சொல்லிட்டு போங்க. நீங்களே அவங்க சித்தி அடித்ததில் பயந்து போயிருக்கீங்க, அது கண்ணை வேற கட்ட இன்னும் நீங்கள் பேந்த முழிச்சிட்ருக்க. அவன் போன அடுத்த நிமிஷம் அவங்க சித்தி அப்படியே எழுந்து வந்து உங்கள் முடியை பிடிக்க வருது. அப்போ அவங்க பொண்ணும் அம்மா வாங்கினது பத்தலை அப்படின்னு சொல்ல அப்படியே கணத்தில் வச்சுட்டு யாரடி அவன் எங்களே அடிச்சிட்டு போகிறான், அவ்வளோ திமிரா உனக்கு எவனா சப்போர்ட்டுக்கு வரான், இருட்டி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன், நாளைக்கே உனக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அவனுக்கு தொடக்கூடாதுன்னு போயிருக்காங்க. அத்தை நல்லா தான் விட்டு வச்சுருக்கேன், இல்லைனா என்ன வடிச்சதுக்கு அம்மா கண்ணா இந்த வலிக்குது, உன்னை தொலைச்சி கட்டியிருப்பேன். ஆனால் உன் மேலே சுண்டு விரல் படக்கூடாதுன்னு சொல்லி 10 லட்சம் கொடுத்துருக்கானுங்க. 10 நாளாக தாண்டி உன்னை விட்டு வச்சுருக்கேன், போ அந்த ரூம்லேயே இரு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஒரு யூஸ் பண்ணுற ரூம் அவங்களுக்கு அந்த ரூம்குள்ளே அவங்களை தள்ளி கதவை சத்த நீங்கள் கதவை தட்ட உள்ளே கடை சாப்பாடு வேணால் நாங்களே கொண்டாந்து தரோம், இவளுக்கு நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இங்கே வெளியில் பேசுகிறது உங்களுக்கு உள்ளே கேட்க உங்களுக்கு அழுகையாக வருது. ஜேஹப் மூஞ்சி தான் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்குன்ட்டு உங்களுக்கு கல்யாணம் வேணாம், ஸோ நீங்கள் அதை நினச்சி கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு அழுதுகிட்டே உள்ளே உட்காந்துருக்கீங்க. சித்தியோ நாளைக்கே அவளை கல்யாணம் பண்ணி இங்கேருந்து துரத்தி விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், சனியை தொலைஞ்சிச்சு, நமக்கும் பணத்துக்கு பணமும் ஆச்சு, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி சித்தியும் சித்தி பொண்ணு பேசியிருக்கா. அம்மா அவளுக்கு போய் கல்யாணமா, அப்போ நகை நட்டு சீர்சனத்தைலாம் செய்யணுமா அப்படின்னு கேட்க அடியாரி இவ கூறு கட்டவளாக இருக்கா, நம்ம ஏண்டி அதெல்லாம் பண்ணணும், கட்டிக்க போகிறவனுங்க தான் 10 லட்ச ரூபா கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அவனுங்களே செஞ்சு கூட்டிகிட்டு போயிடறேன்னு சொல்லிட்டானுங்க. அப்புறம் என்ன நமக்கு இந்த வேலை விற்றுட்டு நிம்மதியாக இருக்க வேண்டியதான். அம்மா அதுக்கப்புறம் புள்ள பேர் அது இதுன்னு எதுக்காவது வந்து நிற்பாலோ, அதெல்லாம் கிடையாது, நான் கராராக பேசிட்டேன், கல்யாணம் பண்ணுறதோட என்னோடய பொறுப்பு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எதுவும் நான் பண்ண மாட்டேன், இந்த கல்யாணம் கூட பண்ணி தர மாட்டேன், காசை கொடுத்துட்டு அவளை கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொன்னேன். ஆனால் அவனுங்க தான் இல்லை அப்படிலாம் பண்ணால் தப்பாயிரும், நாங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படி இப்படின்ட்டானுங்க. அதனால தான் சரி போய் தொலைது, இந்த ஊர்லேயும் நம்மளை அப்படி இப்படி பேசுகிறாங்க, நம்ம தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சோன்னு நினச்சிக்குவாங்கல்ல, நம்மளே எவனும் திட்டாமல் ஏச்சிருப்பான்ல, அதுவும் சரிதாம்மா, ஆனாலும் உனக்கு ரொம்ப மூளைதாம்மா, வாடி பணமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மொதல் இப்போ எண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே உங்களுக்கு அழுகையாக வருது. ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கணும், எனக்கு இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற மாதிரி பணத்துக்காக என்னை வாங்கினா கண்டிப்பாக இது கல்யாணமாக இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு எதோ புரிய நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே ஜேஹப்போ வீட்டுக்கு வந்து லவ் மோடில் இருக்க. அவனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்டர்லாம் தெரியல. ஸோ உங்களை லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவனை பிடிக்கணும், அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி தான் அவன் உங்களை வீட்டில் மட்டும் விட்டுட்டு வந்திருக்கான். சித்திட்ட வந்து மிரட்டினால அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தைரியத்தில் அவன் விட்டுட்டு வந்திருக்கான். பட் அப்படியே அவன் ஜாலியாக ஒரு மூடில் மேலே ஃப்ரைடே பாயின்னு கூப்பிட வர ஜானா அவன் கைப்பிடிச்சி என்னடா அவரே ஜாலியாக இருக்கார், நீ ஏன்டா கெடுத்து வர, இல்லைடா அங்கே வந்த கார் அது ஏதோ சரியாக பண்ணல, அது இந்த பொண்ணுங்களெல்லாம் கடத்தி விற்கிற கேங்கோட காரா, அதையும் அங்கே வந்துச்சு அண்ணி வீட்டு வாசலில், எனக்கு ஏதோ குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறான். எனக்கும் அதே தான், நம்ம ஃபஸ்ட்டு என்ன எதுன்னு தெளிவாக விசாரிச்சு அதுக்கப்புறம் பாய்கிட்ட சொல்லலாம், அவர் சந்தோஷத்தை கெடுக்க வேணாம். அதுவும் சரி தான், சரி நைட்டுக்குள்ளே கண்டுபிடிப்போம் அப்படின்னு 2 பேர் போயிடா. இங்கே ஜேஹப்போ அப்படியே ரூமில் வந்து பேபி டால் சீக்கிரமே லவ்வை பிடிச்சிக்கிட்டு என் கூட வந்து சேர்ந்துருடி, நீ இல்லாமல் இந்த பஞ்சு மெத்த கூட எனக்கு முள்ளு மாதிரி இருக்குடி, நீ இல்லாமல் என்னால் இங்கே தனியாக இருக்கவே முடியலடி, என் கண்ணுக்குள்ளே நின்று ஊறுத்திக்கிட்டே இருக்குடி, சீக்கிரம் என் கூட வந்துடுடி அப்படின்னு அவங்களோட ஃபோட்டோ அவன் ஃபோனில் வச்சுருக்கான். ஸோ அதில் அப்படியே தடவி எப்படி இருக்கா, ஐயோ எவ்வளோ அடிக்கும் அவளுக்கு, அப்படி குந்தாணி இன்னொரு டைம் என் பேபி கால் மேலே கை வச்சு பாரு, கையை ஒட்டச்சு கையில் கொடுத்துட்றேன், உன்னை அவளுங்க கிட்ட விட்டுட்டு வந்தது தப்போ,
பேசாமல் நானே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கணும், நாளைக்கு ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜேயோப்புக்கு தூக்கமே வரல. அவங்க நினப்பாவே இருக்குது. அவனுக்கோ விட்டுட்டு வந்து தப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே ஏதோ உலட்டிக்கிட்டே இருக்குது. அது காலையில் விடிய காலையில் அப்படியே பரபரப்பாக எழுந்திரிச்சு கீழே வரான். பாய் அப்படின்னு இவனுங்க 2 பேரும் ஓடி வர, டேய் உடனே ஹீரோ வீட்டுக்கு போகணும், அதை பற்றி தான் பாய் நாங்களும் பேச வரோம். ஆமாடா என்னமோ தெரில, மனசே சரியில்லடா, நைட்டெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போது விடிய காலையிலேருந்து எனக்கு ஏதோ அவளுக்கு தப்பாக நடக்க போகிற மாதிரியே தோணிகிட்டு இருக்குடா, என்னால் நிம்மதியாக இருக்கும்ல, எதுக்கும் ஒரு 8 போய் அவளை பார்த்துட்டு கையோட அந்த ராட்சசிக்கிட்டேருந்து காப்பாற்றி என் பேபிட்ட அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ என்ன லவ் பண்ணட்டும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் அவள் என் கூடவே பத்திரமா இருக்கணும், அவளை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கா. பாய் நீங்கள் நினைக்கிற மாதிரி அண்ணி ஆபத்தில் தான் இருக்காங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே ஷர்ட்டை பிடிக்க ஜானோ பாய் பாய் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வளர ஃப்ரைடே பாய் நேற்றே நாங்கள் இதை சொல்லலாம்னு நினச்சோம், ஆனால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலாம்தான், என்ன சொல்லி தொலைங்க அப்படின்னு கத்துறான். அது பாய் நேற்றே ஒரு வண்டி அங்கே பார்த்தோம். எந்த வண்டி? நீங்கள் தான் எங்கே அவங்களே பார்த்துட்டு இருந்தனால எதையும் கவனிக்கலையே அப்படின்ட்டு அவனுங்க. அண்ணி வீட்டில் ஒரு கார் நின்றுச்சுல, அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தேகம் தான், அதுலேருந்து இறங்கினவனுங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்டா. அவனுங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணோம். அவனுங்க பொண்ணுங்களை கடத்தி விற்கிற கேங். அவனுங்க எப்படி அங்கே? அதான் பாய் தெரியல. விசாரித்ததில் பாவிக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணுறதா ஏதோ ரெடி பண்ணிகிட்ருக்கானுங்களாம். என்ன அப்படின்னா? ஓ மை காட், இதை ஏன்டா நேற்றே சொல்ல அப்படின்னு 2 பேத்துக்கு ஒரு அரை கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே 2 பேரும் பாவமாக இப்போ காரில் பின்னாடி உட்காந்துட்டுருக்கா. இந்த ஜே அப்போ டேமிட் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க, நேற்றே சொல்லியிருந்தா உங்களை எல்லாத்தையும் தூக்கியிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் இன்றைக்கும் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, அதுக்கு முன்னாடி நான் அவளை தூக்குறேன், எல்லாரையும் போடுறேன் இருக்குது, என் பேபி டால் மேலே கை வைக்கிற அளவுக்கு எவனுக்கு துணிச்சல், யாரும் பொருத்தம் உசுரோட இருக்கக்கூடாது அப்படின்னு ஜேப் செம்ம காண்டில் அப்படியே புலம்பிகிட்டே வர. டே வந்து நேற்றே சொல்லலை இல்லை உன்னால் அப்படின்னு ஃப்ரைடே ஜானை திட்ட. டே நான் மட்டும் என்னடா கண்டேன், என்ன இதுன்னு முழுசாக விசாரிச்சுட்டு சொல்லலான்னு பார்த்தேன், அதுக்கு பல்லுக்கல்ன்ற அளவுக்கு அடிக்கிறாரு. எப்போ ஏதாவது அன்னைக்காச்சு நம்ம டெட் பாடி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் புலம்பிகிட்டு இருக்கா. இங்கே அஜயோ அப்போ செம்ம ஸ்பீடாக வந்து வீட்டுக்கு முன்னாடி கார் நிறுத்துறான். இங்கே வீடியோ காலையிலேயே கல்யாணத்துக்கு முகூர்த்தம் ரெடி பண்ணி அந்த வீடே வந்துட்டு கொஞ்சம் கல்யாண வீடு மாதிரி தான் இருக்குது. அக்கம் பக்கத்தில் மட்டும் சொல்லி சித்தி அவசரமாக கல்யாணத்தை பண்ணிகிட்டு இருக்குது. பெருசாக யாரையெல்லாம் கோப்பல்ல, அங்கே உள்ளவங்களை மட்டும் எல்லாருக்குமே எப்படியோ இங்கேருந்து இந்த பொண்ணு தப்பிச்சா சரி, ஏதோ ஒரு நல்ல பையன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கு வந்திருக்கான், வரதட்சணை வாங்காமல், அந்த மாதிரி தான் நினச்சிருக்காங்க. இங்கே நீங்களும் அழுது கரைஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணமே வேணாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, பட் யார்கிட்ட உங்களால் என்ன சொல்லி என்ன ஹெல்ப் கேட்க முடியும்? ஸோ நீங்கள் அழுதுட்டு உங்களுக்கு மேக்கப் போடுறவங்களோ என்னம்மா இப்படி அழுதுகிட்டே இருந்தால் எப்படி, இப்போ மேக்கப் கலைஞ்சிட்டே இருக்குது, கல்யாணம்னா கஷ்டமாக தான் இருக்குது அம்மா அப்பா பிரிக்கும் போது, அதுக்கு எதுக்கு இப்படி அழுகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்கு. இங்கே உங்களுக்கோ அவ்வளோ அழுகியாக பேசவும் முடியாமல் அழுதுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இந்த முகர் கடைக்கு மேக்கப் பொண்ணு தான் குறைச்சா அப்படின்னு இவங்க சித்தி பொண்ணு வந்து உங்கள் மண்டையிலே தட்டுறா. போதும் இவளுக்கு மேக்கப் போட்டது, எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேக்கப் போட்டுட்ருக்கா. இங்கே கீழே ஜெயப்போ பேபி டால் அப்படின்னு கத்திட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். சித்தியோ அடி வாங்கினது ஞாபகத்தில் கணத்தில் வச்சுட்டு கொடுக்குன்னு ஓடி வந்து, டே தம்பி யார் ராணி, எதுக்கிட்ட நேற்றுலேருந்து அந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா? இங்கே பார் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறோம், பிரச்சனை பண்ணாதடா போடா அப்படிங்கிற மாதிரி அவனை வெளியே துரத்த பார்க்க அவனும் கன் எடுத்து வாயை திறந்த சுட்டு தள்ளிடுவேன், எங்கவ அவ்வளோ மட்டும் வர சொல்லு, பேபி டால் கத்திட்டு இருக்கா. அங்கே உள்ளவங்கெல்லாம் வந்து என்ன தம்பி ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, நீங்கள் யாருன்னு கூட தெரில, பாவம் அந்த பொண்ணு வாய் பேச முடியாத பொண்ணு, அம்மா அப்பா இல்லை, ஏதோ அவங்க சித்திக்காரி இத்தனை வருஷம் கொடுமை பண்ணாலும் இப்போ தான் அவளுக்கே மனசு வந்து ஏதோ ஒரு பையன் கட்டி கிடக்கிறான்னு சொன்னவும் கட்டி கொடுக்க முயற்சி பண்ணுறா, நீ ஏன் தம்பி கெடுக்கிற, பாவம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், விட்டுரு தம்பி, நீ யாருன்னு தெரில, எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேச. யோ எனக்கு என்ன தெரியும், அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாடா, அதுவும் இவளா 10 லட்ச ரூபா சோலையாக பணத்தை வாங்கிட்டு அவளை விற்க போகிறாயா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அப்படியே முழிக்க. அப்போ அவங்க சித்தியோ ஐயோ இவனுக்கு அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி, என்னடா உளறிட்டு இருக்க, அவளுக்கு போய் 10 லட்சம் எவன் கொடுப்பான், நீ தான் நல்லா கதை விட்றியே அப்படின்னு சொல்ல. இப்போ உங்கள் மாப்பிள்ளையாக உட்காந்துருக்கணும், நான் அப்படியே முறைச்சிட்டே ஏண்டா டே நாதாரி, நீ என் பேபிடாலோ 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினா விட்டுட்டு போயிட்டே இருப்பானா? அவன் மதிப்பு என்னான்னு தெரியுமா, ஹோன்ட்ட அந்த நாதாரி கொடுத்தது 10 லட்சம், அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி அப்படின்னு சொல்லி அவன் நெத்திலேயே அப்படியே வந்துட்டு பாயிண்ட் பண்ணி கண்ணை கேட்டானே. அவன் அப்படியே சரி அங்கே எல்லோரும் ஆச்சரியம் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாங்க. வாயை மூடிக்கிட்டு பேசாமல் நில்லு, உன்ட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு. அட பாவி பையில 1 கோடி ரூபா வாங்கி எனக்கு வெறும் 10 லட்சம் தான் கொடுத்தியா, அதான் உனக்கு இதுதான் சரி தம்பி, இவனை சுட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சித்தி பேச. அப்படியே செம்ம காண்டில் அவனுக்கே இந்த கிழமைனா உன்னோட நிலைமை யோசிச்சுப்பார், வர அப்படிங்கிற மாதிரி ஜோப்பை மேலே கத்திக்கிட்டே ஏறி வரான் அந்த படியில்.
பேபி டால் பேபி டால் அப்படின்னு இந்த சவுண்டு கேட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்டு வெளியே ஓடி வரீங்க. வந்த வேகத்தில் என்ன நினச்சிங்களோ குடுக்குடுன்னு ஓடி வந்து அப்படியே ஜோப்பை ஹக் பண்ணிக்கா. எல்லாரும் அப்படியே உங்களே தான் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டு நான் அழுகிறீங்க. அவனும் ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை, ஏன் அழுகிற நான் வந்துட்டல அழக்கூடாது, நான் உன்னை அழ விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்கள கையில் தூக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் கீழே வரான். அவங்க சித்தியோ ஐயோ இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா, எவனே தெரில, அவன் கூட பழகி இப்படி ஓடி போக பார்க்குறாளே, இப்படி பண்ணுறாளே அப்படி பண்ணுறாளே, ஏய் வாயை மூடு, நீ என்ன ஒரு மனுஷியா, 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு பொண்ணை விற்க பார்த்துருக்க, நீ எல்லாம் ஒரு தானே, நீ தாயாக இருந்தால் அப்படி பண்ணுவியா, நீ தான் சித்தி தானே, நீ படத்தில் கொடுமை எங்களுக்கு தெரியாதா என்ன, அந்த தம்பி ஏதோ நல்ல பையன் போல் அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதில் ஒரு சிலரும் நம்பாமல் ஜேஹோப்பை எது எப்படி நீ சொல்கிறத நம்புறது, நீ பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறா அப்படி இப்படிலாம் பேச. இப்போ ஜேஹோப்போ நான் யார் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அவனோட ரைட்டும் லெஃப்ட்டும் என்னடா ஓவராக துள்ளிட்டு இருக்கீங்க, பாயை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் இவனுங்க யார் என்ன வண்டவாளம் எல்லாத்தையும் தண்டவாளத்துறேன்னு அவனுங்க ஆளுங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்துட்டு இந்த நாதாரிங்களுக்கு வேலையே இதுதான். ஆதரவில்லாத பொண்ணுங்களையும் இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்ச சில மிருகங்கள் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் உள்ள பொண்ணுங்களை வாங்கி அதை 1க்கு 2 டபுள் மடங்கு பணத்தை வாங்கிட்டு விற்கிறது தான் இவனுங்க தொழில். புரோக்கர் நாய்ங்க நீ எப்படியோ பார்த்துட்டு அவங்கள வாங்கிறதுக்கு வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த பொம்பளை விற்க நினச்சிருக்கு. சித்தியாக இது பண்ண கொடுமையை கூட பரவாயில்ல, ஆனால் இது இன்றைக்கி பண்ணது ரொம்ப மோசம், இதுக்கெல்லாம் எங்கள் பாய் சரியான முடிவு இதுக்கு கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்ல. ஜோப் கொலவெறியோடு அப்படியே முறைச்சிட்டு என்னடி பண்ண நினச்ச, என் பேபி டாலை விற்க பார்த்துருக்க கேவலம் 10 லட்சத்துக்கு ஒன்று அப்படின்ட்டு. இப்போது அவன் பொண்ணு மேக்கப் போட்டு உங்கள் சித்தி பொண்ணு அப்படியே கீழே இறங்கி வர, பொண்ணும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கா, 10 லட்சம்லாம் இவளுக்கு ஜாஸ்தி தான், பட் இவளை சும்மா விற்றா கூட எவனும் வாங்க மாட்டான், அதுதான் இங்கே கஷ்டமே அப்படின்ட்டு அவனுங்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னு நினச்சிங்களோ இவளை இழுத்துட்டு போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவளை தள்ள அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவக்கத்த நீங்கள் அப்படியே பாவமா வேணாம் அப்படிங்கிற மண்டையாட்ட பேபிடால் இதெல்லாம் நீ பார்க்கவே வேணாம் ப்ளீஸ் பேபிடால் அமைதியார் அப்படின்னு உங்களை கைக்குள்ளே வச்சுட்டு அவளை இழுத்துட்டு போங்க. அப்புறம் இந்த குந்தாணி இவளெல்லாம் எவனும் சுத்தமாக அவளையே வாங்க மாட்டான், இவளை மட்டும் எவன் வாங்க போகிறான், அதனால் நீங்கள் எங்கே வீட்டில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை பூரா இவ தலையில் கட்டுங்க, எல்லா வேலையும் இவளே பார்க்கட்டும், அப்படியே இவளை வேலை வாங்கியே சாவடிங்க, இவளையும் இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அவள் ஆளுங்கிட்ட படிச்சுட்டு பூரா வேலையை இவளை வாங்கி இவள் வேலை பார்க்க முடியாமல் சாகணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் இப்போ அமுச்சு விட்டுட்டு மற்றவங்க கிட்டலாம் இங்கே பாருங்கள் இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக அவளை நல்லபடியாக பார்த்துக்குவேன். அதெல்லாம் சரிடா அம்பி, நீ யார் என்னன்னு தெரியாமல் உன் கூட எப்படி எங்கள் பொண்ணை அனுப்பிச்சி வைக்கிறது, பேபிடா நீ கூட வர ரெடியா, இவனுங்க யார் எதுவும் சொல்ல எனக்கு தேவையே இல்லை, நீ கூட வந்தா அதுவே எனக்கு போதும் அப்படிங்க. பாருங்க தம்பி, நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க, அதுக்காக அந்த பொண்ணை அப்படியே அனுப்ப முடியாது, எங்களுக்கு இது தெரியல, முன்னாடியே தெரிஞ்சுதான் நாங்களே இதை பண்ண விட மாட்டோம், சரி அதுக்காக நீங்கள் அந்த பொண்ணை விரும்புகிறேங்கிறீங்க, நீங்கள் வேணா அதே மண்டபத்தில் கல்யாணத்தை பண்ணி கூட்டிகிட்டு போங்க, யார் வேணாங்கிறா அப்படின்னு ஆளாளுக்கு கொண்டு பேச. ஜியோப்போ அப்படியே முழிச்சு நிற்க, நீங்கள் அப்படியே ஜியோப் கைப்பிடிச்சிட்டு போகலாங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. அவனும் பேபிடா நீ சொல்லு, நான் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுல உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனையே தான் பார்த்துட்டு கண்ணில் டீர்ஸ் வருது, உங்களுக்கோ என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல, எனக்காக யார் இருக்கா, நான் என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் சொல்லு பேபிடா உனக்கு ஓகேனா சொல்லு, இப்போது இந்த நிமிஷம் நான் கட்டுறேன் தாலி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி திறக்கிறீங்க ஓகேங்கிற மாதிரி மண்டையாட்ட. ஜேயோப்க்கு செம்ம சந்தோஷம். அவன் அப்படியே அவன் கழுத்தில் உள்ள செயினை கழட்டி உங்கள் கழுத்தில் போடுறான். மற்றவங்க அப்படியே பார்த்துருக்க, இப்போதைக்கு என்கிட்ட இதாக இருக்குது, இதுதான் தாலி, நான் இவளை கண்டிப்பாக கிளம்பிக்குவேன், இவ என் பொண்டாட்டி இந்த நிமிஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு மாசாக வெளியில் வரான். நீங்கள் இவன் கூட இனி வாழ்க்கை இவன் கூட தான் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. பட் உங்களுக்கும் இவனை பற்றி எதுவும் தெரியாதுல்ல, இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அப்படியே 2 மிக்ஸ்டான கலவையில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே ஏற்றிட்டு இந்த பக்கம் வந்து உட்கார நம்ம லெஃப்ட்டும் ரைட்டும் ஏற வரானுங்க காரில். ஜியோப்போ டே பரதேசிங்களா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, இன்னும் ஏன்டா எனக்கு ப்ரைவேஸ் கொடுக்காம பின்னாடியே சுற்றுறீங்க, அது பாய் அப்படிங்கிறானுங்க. பின்னாடி வர காரில் வாங்கடா மூதேவிங்களா, உங்களை கூட வச்சுக்கிட்டு நான் எங்கடா ரொமான்ஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி கழட்டி விட்டுட்டு அவனும் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணி நகர. நீங்கள் இன்னும் பயத்திலே தான் இருக்கீங்க. பேபி டால் அப்படின்னு கையத்தோட நீங்கள் அப்படியே அவனை ஒரு நன்றி உணர்ச்சியோட பார்க்குறீங்க. என்னாச்சு பேபி ஏன் அலற அப்படின்னு கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு தேம்பி அழுகுறீங்க.
ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. உன்னை அப்படி விட்டுருவானாடினா என்னைக்கு உன்னை பார்த்தனோ நீ எனக்குன்னு முடிவு பண்ணிட்டேன்டி. என்ன நான் பண்ணுற தொழில் தான் கொஞ்சம் சரியில்லை, உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் பயந்தேன். ஆனால் வேறு வழி இல்லையே, என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியலடி. என்ன அக்செப்ட் பண்ணிட்டேன் கூட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேஸ் அப்படியே இது பண்ணி பார்க்குறான். நீங்கள் இன்னும் அழுதுகிட்டே தான் கேட்குங்க. பேபி டால் எதுக்கு அலற, எனக்கு நீ ஏன் அலறனே தெரில, சொல்லிட்டலடி அப்படிங்க. நீங்கள் அப்படியே மூஞ்ச திருப்பிக்க. என்ன இவளுக்கு நம்மளை ஒரு வேளை பிடிக்கலையோ, அங்கேருந்து காப்பாற்றினா போதும்னு நம்ம கூட வந்திருப்பாளோ அப்படின்னு பல யோசனையில் அப்படியே வேகமாக காரை ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியே உங்களை இந்த பக்கம் வந்து கதவை திறந்துடுறான். நீங்கள் கீழே இறங்குவோம். அவன் பேபி நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? ஏண்டி என்னை பிடிக்கலையா? ஏதாவது ஒன்று சொல்லுடி. பிடிக்குது பிடிக்கல ஊன்னு ஆட்டு, இல்லை ஊன்னு ஆட்டு, ஏதாவது ஒன்று சொன்னால் தானே தெரியும். பைத்தியம் மாதிரி நானே புலம்பிட்டுருக்கேன்டி. ஒரு வேலை என்னை பிடிக்கலையாடி உனக்கு? ஏன்டி என்ன மாதிரி ஆள்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதாடி, லவ் பண்ணக்கூடாதா என்ன? அதே என்ன தேச துரோகமா அப்படிங்கிற மாதிரி ஜெயோ பாடி பேசியிருக்கா. நீங்கள் அப்படியே வந்து ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு இப்படி அடிக்கடி ஓடி வந்து ஹக் பண்ணி எனக்கு ஹார்ட் பீட்டை வேறு ரைஸ் பண்ணி விட்றா அப்படின்னு அவங்கள அப்படியே இங்கே பாரு, அடிக்கடி இப்படி என்னை ஹக் பண்ணி என்னை பதட்டத்துக்காகாத, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அப்புறம் நான் மேற்கொண்டு ஏதாவது பண்ணிட போகிறேன். நீ உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லிடி. இப்படி கட்டி பிடிச்சா மட்டும் என்னடி அர்த்தம், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டுக்கா. நீங்கள் அப்படியே அவனையே பார்த்துட்டு சைகையிலே பேசுகிறீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறான். அவனும் உங்களுக்காக சைன் லாங்குவேஜ் கற்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டு என்ன உனக்கு பிடிக்குங்கிறியாடி அப்படி மண்டையாச்சுங்க. அப்புறம் ஏண்டி அழுவுற? நான் தான் உங்களுக்கு தகுதி இல்லாதவ. எதை அப்படின்னு அவன் பார்க்குறான். ஆமாம், எனக்கு பேச்சு வராது, இருந்துட்டு போட்டோம், உனக்கு பதிலாக நானே பேசுகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் நான் உங்கள் அளவுக்கு என் அளவுக்கு ஆமாம் உயரமாக இல்லை, சின்னதாக தான் இருக்கா, பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பேபி. கிஸ் பண்ணும்போது ரொம்ப குட்டையாக இருக்க, கீழே குறைஞ்சு பண்ண முன்னாடியும் நான் தூக்கி கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு அது இல்லை அப்படிங்கிற மாட்டேட்ட, அது இல்லையா வேற நடி அப்படிங்கிறான். நீங்கள் அது நீங்கள் அப்படின்னு வீட்டை காட்டுறீங்க. என்ன வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறான். பெருசாக இருக்கா அப்படின்னு காட்டுறீங்க. ஓ வீடு பெருசாக இருக்கா, சின்னதாக வேணான்னா சொல்லு வேறு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறான். மண்டையாட்டுருங்க. என்னடி சொல்ல வர அப்படிங்கிறான். நீங்கள் பெரிய இடம், நான் சின்னது அப்படிங்கிற மாதிரிங்க இப்போ ஆக்ஷனில் பண்ண. ஓ நான் ஸ்டேட்டஸில் ரொம்ப பெருசாக இருக்கேன், நீ ரொம்ப ஓ இங்கே பாரு பேபி, எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அது இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும். எனக்கு நீ மட்டும் தாண்டி வேணும். உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவே நீ மட்டும்தான் என் உலகம்னு முடிவு பண்ணிட்ட. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அதை மட்டும் சொல்லுடி. நான் ரவுடி மாஃபியா அடித்தடின்னு போகிறவன், எப்போ பார்த்தாலும் கன்னோட சுற்றுறவன், அதனால் அப்படின்ட்டு அவனோட இதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். நீங்களோ அப்படியே இப்போ திரும்பி போய் அவனை ஹக் பண்ணிக்க. அட்டா இவ வேற அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிவிட்டு ஹக் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனோட செஸ்ட்டில் ஷர்ட் பட்டன் ஓப்பன் ஆகி செஸ் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அப்படியே வந்துட்டு கொஞ்சம் எக்கி, ஏன்னா அந்த இடமே உங்களுக்கு எக்கி தான் கிஸ் பண்ணணும், அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் குள்ளம் தான். அப்படியே எக்கி செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ண அவனுக்கும் ஜிவ்வுன்னு இருக்குது. ஐயோ இந்த கிஸ்ஸே நாடி நரம்பெல்லாம் உள்ளே போய் எதோ பண்ணுதே. இப்படி கிஸ் பண்ணும் போதே புரியுதுடி உன் மனசில் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு. எங்கே பாரு பேபி, நான் இதுதான் என் லைஃப், இதுதான், என்னால் இதை மாற்றிக்க முடியாது. அதே சமயம் உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது. நீ எனக்கான வடி, நீ என் கூட தான் இருக்கணும். உன்னை கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்க வேண்டி. உன் அப்பா அம்மா அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியுமா சொல்ல முடியாது, ஆனால் உன்னை கண்டிப்பாக என் உள்ளங்களை வச்சு தாங்க வேண்டி. உனக்கு பேச்சு வரலான்னு நீ ஒன்றும் கவலைப்படாத. உனக்கு பேச முடியாததெல்லாம் உனக்காக சேர்த்து நான் பேச வேண்டி. எனக்கு நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும்டி. உன்னோட இந்த கண்ணு பேசாததாடி உன் வாய் பேச போது அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே இமைக்காமல் பார்த்துட்ருக்க. பேபி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் அப்படின்னு உங்கள் லிப்புக்கிட்ட அப்படியே இறங்கும் போது கரெக்டாக இப்போ காரெல்லாம் உள்ளே வருது. சை சரியாக போச்சானுங்க இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் பார்க்க பாய் அப்படின்ட்டு இருங்க. ஏன்டா டே கல்யாணம் ஆகி இப்போ கூட என்ன நிம்மதியாக விட மாட்டீங்களா, பாய் பாயின்னு பின்னாடியே சுற்றுறீங்க. ஏன்னா உங்களுக்குலாம் வீட்டில் வேறு வேலையா இல்லையா?
எங்களுக்கே இது வீடு இதானே அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பார்க்க, முதல்ல அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா, அப்போ தான் என்னையை விட்டு நான் வருவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை இன்னும் கைக்குள்ளே வச்சுருக்க. ஐயோ பாய், என்ன வெளியில் வச்ச ரொமான்ஸ் அண்ணியோட அப்படிங்கிறானுங்க. எங்கடா பண்ண விட்றீங்க, எங்கே பண்ண விட்றீங்க, அதான் வந்து நிற்கிறீங்களே அப்படிங்க. சாரி பாய், அது நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓ ஆமாம்ல, இதை எப்படி மறந்தேன் அப்படின்ட்டு இப்போ உங்களை கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வர, அங்கே 2 தடியனுங்க தான் உங்களுக்கு ஆராத்திலாம் வேறு எடுக்கிறானுங்க. நீங்கள் வினோதமாக பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாரு பேபிக்கா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம வீட்டில் பொம்பளைங்க அப்படிலாம் யாரும் கிடையாது, எல்லாம் இந்த தடிமாடு கழுதைங்களாக தான் இருக்கும். அதனால் இங்கே எல்லா வேலையும் இவனுங்க தான் செய்வானுங்க அப்படிங்க. நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஐயோ, சிரிக்கும் போது என் பேபி டால் பார்க்க அப்படியே உண்மையிலே டால் மாதிரி இருக்காளே அப்படின்ட்டு எனக்கு எதோ செய்தே அப்படின்ட்டு அவன் புலம்பிட்டேன். 2 பேரும் இப்போ வலது கால் அடித்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறேன். நீங்கள் பூஜை ரூம் இருக்கான்னு தேடுறீங்க. என்ன தேடுற அப்படிங்கிறான். நீங்கள் இப்போ சாமியெல்லாம் காமிச்சு அப்படியே பூஜை ரூம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது என்னடா அப்படின்னா அப்படின்னு கேட்குறான். இது சாமி கும்பிட்றதுக்கு பூஜை ரூம் இருக்கான்னு கேட்பாங்க போல் அப்படிங்கிறானுங்க. இங்கே ஒன்றும் மண்டையாட்ட, நாங்கள் அந்த பழக்கமே இல்லை, எங்களுக்கு எப்போவுமே ஹாய் ஹலோ அவ்வளோதான் பழக்கம் சாமியோட. ஸோ நாங்கள் அதெல்லாம் வச்சுக்கல. உனக்கு வேணும்னா டால் உடனே பூஜை அறை என்ன கோவிலே கட்டித்தரேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஆச்சரியமாக பார்க்க, இப்படியே கண்ணை உருட்டி தாண்டி என்ன மயக்கிட்ட அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வர, பாய் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறானுங்க. இன்னும் நீங்கள் தொலைகிறையாடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, பாய் இதெல்லாம் சரி கூட அப்படின்னு, எனக்கு இந்த இதெல்லாம் தெரியாதுடி, ஆனாலும் எனக்கு உன்னை இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ இங்கே எவனும் இல்லை, இந்த தடியனுங்க முன்னாடி தான் பண்ணிக்கணும், உனக்கு ஓகேனா சொல்லு அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் முழிக்க, ஒன்றும் இல்லை, இதான் மாலை மாற்றி தாலி கட்டணும், உனக்கும் இந்த ஆசையெல்லாம் இருக்கும்ல, அங்கே எல்லோரும் முன்னாடியும் அவங்களுக்காக அந்த செயினை போட்டு கூட்டிகிட்டு வந்தேன், அதோடையா இருக்க முடியும், எனக்கும் தாலிலாம் கட்டணும்னு ஆசையாக இருக்காதா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்பா சிரிச்சிட்டான், அப்போ ஓகே தானே உனக்கு அப்படிங்கிறீங்க. அப்படின்னு மடையாட்டுறீங்க. அவனும் 2 மாலை வாங்கி உங்கள் கையில் ஒன்று அவன் கையில் ஒன்று வச்சுட்டு இப்போது உங்களுக்கு போட நீங்கள் அவனுக்கு போடுறீங்க. அடுத்தது தாலியை எங்கடா தாலி, குண்டு பையில குர்றா அப்படின்னு சொல்லி பிடிங்கி அப்போ அப்படியே பார்க்குறான். பரவாயில்ல, நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கழுத்தில் அப்படியே கட்டுறான். நீங்கள் அப்படியே உங்கள் என்ன சொல்கிறது, ஆனந்த கண்ணீர் வருது. ஸோ கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்து அவன் கையில் விழுக. ஐயோ பேபி டால், ஏன்டி அழுற, ஏன் இந்த தாலி பிடிக்கலையா, அப்போவே சொன்னேன் இந்த நாதாரிங்கிட்ட நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வானு அப்படின்ட்டு அடிக்க போக நீங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படிங்கிறீங்க. ஐயோ அனாத்தா அப்படிங்கிற மாதிரி அவனுங்க 2 பேரும் பயந்து போய் நிற்க. நீங்கள் அதுக்கு அழுக்கல அப்படிங்கோ. அப்பாடா நல்ல வேலை அண்ணி காப்பாற்றுனீங்க, இல்லாட்டி எங்களை புதைச்சிருப்பார் அப்படிங்க. அப்போ நீ அதுக்கு அழுவலையா, வேறு ஏண்டி அழுகிற, வீடுக்கு இது பிடிக்கலையா, உடனே வேறு இடிச்சிட்டு கட்ட சொல்கிறேன். ஐயோ பாய்க்கு என்னாச்சு, ஒரு ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி மற்றவனுங்க பார்த்துட்ருக்க. நீங்களோ அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. என்னாச்சுடி அப்படிங்க. நீங்கள் திரும்பவும் ஹக் பண்ணிக்க, இவ வேறு அப்படின்ட்டு, டேய் அதான் அவளே என்னை ஹக் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் கிளம்ப வேண்டியதானடா, என்னமோ நாங்கள் நைட் ஷோ காட்டுற மாதிரி இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படியே ஜெயோ செம்ம காண்டில் கத்த. ஐயோ பாய் தெரியாமல் நின்ட்டோம், நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து குடுக்குன்னு ஓட. அதுக்கு முன்னாடியே அவனுங்க கால் பண்ணி அங்கே உள்ள தடியனுங்க கிட்டே சொல்லியிருப்பானுங்க வீட்டை ரெடி பண்ணி வைங்கடா அப்படின்னு. ஸோ அதனால தான் எல்லோரும் வந்திருப்பானுங்களே. ஸோ அவனுங்களாம் வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ரூமை கூட செட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டானுங்க எல்லாருமே. இப்போ வந்துட்டு ஜியோப்பா அப்படியே உங்களை தூக்கிட்டு ஃப்ரண்ட் டோரையும் லாக் பண்ணிட்டு அப்படியே வரா. நீங்கள் கொஞ்சம் வெக்கத்தில் அப்படியே அவன் மேலேயே சாஞ்சிட்ருக்க. அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே அவனோட ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் அப்படியே பர்ஃப்யூம் ஸ்மெல்க்கு செம்மையாக இருக்குது. நீங்கள் ஸ்மெல் பண்ணிட்டே அப்படியே பார்க்க சுற்றி முற்றி அந்த ரூமே பெரிய லக்ஸுரி, வீடும் பெருசு. ஸோ அதை விட இப்போ இந்த ரூமும் செம்மையாக இருக்குது. என்னது இது, என் வீடு அளவுக்கு இருக்குது ரூமுங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அதில் பயங்கர டெக்கரேஷன். பரவாயில்லையா, நம்ம தடி பயிலுங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தடி தாண்ட வரானுங்க, தின்னுட்டு சும்மா சுற்றுறானுங்கன்னு நினச்சேன், இந்த அளவுக்கு மூளை வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அங்கே அப்படியே வந்துட்டு ஃப்ளவர்ஸ்லாம் கட்டி அதில் ஃப்ரூட்ஸு அப்படி இப்படின்னு டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்ருக்க. ஜியோப் அப்படியே பின்னாடி வந்து உங்களை ஹக் பண்ண. நீங்கள் கொஞ்சம் அப்படியே டக்குன்னு அப்படி பண்ணோன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே திரும்பி பார்க்க, என்னடி பேபி டால் நான் தான், ஏன்டி நீ வந்து அடிக்கடி என்னை கட்டி பிடிக்கிற, நான் மட்டும் உன்னை கட்டி பிடிக்கூடாதா அப்படிங்க அப்படின்னு நீங்கள் மண்டையாட்டுறீங்க. பேபிட்டா உனக்கு நிஜமாவே என்னை பிடிச்சிருக்காடி அப்படின்னு கேட்கா. நீங்கள் அப்படியே அவங்க கண்ணையே பார்த்துட்டு அப்படின்னு மண்டையாட்டுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. ஏன்டி அப்புறம் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு உங்கள் மூஞ்சி அப்படியே தூக்கி கேட்க. நீங்கள் சைக்கிளே நான் தான் உங்களுக்கு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அப்படியே ஜேப்போங்களா பெட்டில் தள்ளி உங்கள் மேலே படுக்க. நீங்கள் கொஞ்சம் பயந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் பாடி ஷிவர் அதை ஒன்று தெரியுது. பேபிட்டா
ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப். நான் பார்த்ததுலேருந்து எப்போவும் கூட இப்படிலாம் இருப்பேன். நமக்கு எப்போ பேபி பிறக்கும் அப்படின்னு உங்கள் வயிற்றத்தோட நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்ட வயிறுலாம் அப்படியே நடுங்கிட்டே பார்க்குறீங்க. இங்கே தானடி என் பேபி இருக்கும், இது வழியாக தானடி பேபி வரும் அப்படின்னு கை கொஞ்சம் கீழே போங்க. நீங்கள் அப்படியே நடுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. பேபிடா என்னை பார்த்தா பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு மடையாட்டிங்க. அப்புறம் ஏன்டி இப்படி நடுங்குற, மணல் நனைஞ்ச கோழி மாதிரி அப்படிங்கிறான். நீங்கள் இல்லை அது வெக்கம் அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் ஒரு வழியாக நீங்கள் ஷையாக்கிறத பார்த்து ஓ இது வெக்கமாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை திருப்பி உங்கள் ஃபேஸ் டு பாட்டம் மாதிரி அப்படியே பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. அவன் அப்படியே உங்களையே பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கிட்ட குனிஞ்சு லிப்பில் கிஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணால் நீங்களும் ஷை ஆகிட்டு பட் அவனுக்கு எல்லாத்துக்கும் அசைஞ்சு கொடுக்குறீங்க. ஸோ அவன் ட்ரெஸ்ஸும் அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ண இப்போ 2 பேரும் அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. இங்கே அப்படியே வலியை தாங்கிக்கிட்டு லைட்டாக மட்டும் அந்த சவுண்ட் மட்டும் தான் வருது. அது ஜியோப்புக்கு அப்படியே சங்கீதம் மாதிரி இருக்குது. அப்படியே உங்களோட அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் லைஃப்பில் யாருமே இல்லை அப்படின்னு இந்த தடியன்களோடய சுற்றிட்டு இருந்தவனுக்கு இப்போது தேவதை மாதிரி ஒருத்தி கிடச்சிருக்கா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உங்களோட அந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுறான். அந்த நைட்லேயே உங்களோட 2-3 தடவை அப்படியே வந்துட்டு உங்களுக்கும் ஹாப்பினஸ். அப்பா அம்மா போனதுக்கப்புறம் கஷ்டமே வாழ்க்கைன்னு அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தவங்களுக்கு இப்போது உங்களை காப்பாற்ற வந்த தேவதை மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஜியோப் பார்க்கும்போது அவன் உங்களை அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எவன்கிட்டயோ எப்படியோ மாட்டி லைஃப் சீரழிய போகுதுன்னு நினச்சிருக்கும் போது இப்படி ஒருத்தன் நம்மளை விட 1000 மடங்கு பணக்காரன், அதை விட பவர்ஃபுல்லான ஆள், அதையும் விட அழகுலையும் அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை, இப்படி ஒருத்தன் என் லைஃப்பில் வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. கடவுளே உனக்காக நான் தீபம் போட்டு டெய்லியும் வந்து அழுது வேண்டிக்கிட்டதெல்லாம் வீணாகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் ஜெயப் நெத்தியில் அப்படியே கிஸ் பண்ணி மார்னிங் இப்போ அவன் செஸ்ட்டில் தான் நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. ஸோ முடிச்சதும் அவனுக்கு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸே பார்த்துட்டுக்க அவன் கண்ணை கூட திறக்கல. அப்படியே கண்ணை மூடிட்டு என்ன பேபி டால் என்னையே பார்த்துட்ருக்க அப்படின்ட்டு இப்போ தான் கண்ணை திறக்கிறான். நீங்கள் அப்படியே எழுந்து ஓட பார்க்குறீங்க. அப்படியே உங்களை எழுத்து என்னடி தூங்கும்போது மட்டும்தான் ரசிப்பியா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு மடையாட்டுறீங்க. பேபி 1 more போகலாமா அப்படிங்கிறான். நீங்கள் விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சூரியனை காட்டுறீங்க. அதனால் என்ன சூரியன் போனால் நிலா வரும், நிலா போனால் சூரியன் வரும், அதெல்லாம் மாறி மாறி நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நமக்கு நைட்டு பகல் அதெல்லாம் தேவையில்லடி, நீ நானும் ஒன்றா இருக்க அந்த நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ டைலாக்லாம் பேச நீங்கள் அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் மறுபடியும் அவனோட வேலையை ஆரம்பிக்க நீங்கள் அப்படியே சினுங்க. அப்படியே மார்னிங்லேயும் நடக்குது. ஸோ மேக்கிங்லாம் முடிச்சு ஒரு வழியாக நீங்கள் டயர்டாக படுத்துருக்க. அப்படியே உங்களை கையில் தூக்குறான். நீங்கள் அப்படியே அவனை பயந்து போய் என்ன பண்ணுறீங்கிற மாதிரி பார்க்க என்ன பேபி டால் வா குளிக்கலாம் நானே அப்படின்னு நீங்கள் சைகை பண்ண ஏன் நான் குளிக்க வைக்கக்கூடாதா இல்லை அப்படின்னு நீங்கள் ஷையாக அவனோ சும்மா வெக்கப்பட்டு கொல்லாதடி மனுஷனை, அங்கே நான் பார்க்காத இடம்னு எதுவும் இருக்கா என்ன, இப்போ நான் குளிக்க வைக்கிறதுனால என்ன போகுது வா வா அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை பாத்ரூம்குள்ளே இறக்கி விட்டு அவனே உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது ஹெல்ப் பண்ணுறான். அப்படியே குளிக்க வைக்க அப்படியே 2 பேரும் குளிச்சுட்ருக்கீங்க. அவனே உங்களுக்கு சோப்பெல்லாம் போட்டுறேங்கிற பேரில் அங்கேயும் இங்கேயும் உங்களுக்கு வெக்கம் வந்தாலும் நீங்கள் அப்படி ரொம்ப ஹாப்பியாகவே அவன் பண்ணுறதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு நீங்களும் சோப்பெலாம் போட அவனும் பேபிடா கூச்சமாக இருக்குடி அங்கே கை வைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அந்த குளிச்செல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஜெயோ போங்க தோல் மேலே கை போட்டு உங்ககிட்ட பேசிட்டு கீழே இறங்கி வர இதை பார்க்குறாங்க உள்ள அவனோட பாய்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி. என்ன பாய் மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்பு எரியுது அப்படிங்க. அதெல்லாம் கல்யாணம் ஆனால் அப்படி தான் மொட்டை பிள்ளைங்களாம் சுற்றினா எப்படா தெரியும், கல்யாணம் பண்ணி பாருங்க தெரியும். அட பாவி திண்ணையில் கிடந்தவனுக்கு நல்ல வாய்ப்பு வந்துச்சுங்கிற மாதிரி இவருக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் நம்மளெல்லாம் சொல்கிறாரு நாங்களாம் பண்ணிக்க மாட்டேங்கிறோம், எங்கள் முகரக்கட்டைக்கு அவன் பொண்ணு தருவான் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பழப்பிட்டு அங்கே இருக்க. நீங்கள் போய் கிச்சனில் சாப்பாடெல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. அங்கே குடுக்குன்னு ஓடி வந்து என்ன பண்ணுற பேபி டால் அதான் அந்த தடியனுங்க இருக்கானுங்களே அவனுங்க சமைப்பானுங்க, நீ வா அப்படின்னு கைப்பிடிச்சிருக்க, நான் தான் சமைப்பேன் நீங்கள் அடம்பிடிக்கிறீங்க, என்னடி உன்னோட வம்பா போச்சு அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு நீங்கள் சைகை பண்ணுங்க. முடியாது, நீ எப்படி நீ சமைப்பேங்கிறியோ அதே மாதிரி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு பாய் அப்படின்னு அவனுங்க வெளியிலேருந்து கத்த. அடே என்னங்கடா தடி மாடுங்களா இருங்கடா சமைச்சிட்ருக்கோல சாப்பாடு வரும் பாய் உள்ளே போய் 1 மணி நேரம் ஆச்சு
சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சிருந்தா கூட இன்னும் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சவுண்டோட அவ்வளோ அவசரம் நான் போய் எல்லாம் ஹோட்டலில் சாப்பிடுங்கடா நானே பொண்டாட்டி பொறுமையாக தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களை சமைக்க விட்றான். அங்கேயும் இங்கேயும் நோடா நீங்கள் ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க போய் அங்கே உட்காருங்களேங்கிற மாதிரி ஜாடை பண்ண முடியாது இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இது என்ன அப்படின்னு அதையும் இதையும் எடுக்கிற மாதிரி உங்கள் ஹிப்பை கிள்றதும் உங்கள் நெக்கில் கடிக்கிறதும் இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. ஒரு வழியாக 2 பேரும் சமைச்செல்லாம் முடிச்சு எடுத்துருந்துக்க இங்கே அதுக்குள்ளே தடியானுங்களுக்கெல்லாம் மயக்கமே வர மாதிரி இது எப்போ இவர் காலை சாப்பாடு கேட்டால் மத்தியானம் தான் கொடுப்பாரு போலங்கிற மாதிரி உட்காந்துருக்கானுங்க. அவனுங்க அப்போ கூட எந்திரிச்சு போகாமல் எல்லாத்துக்கும் சாப்பாடை வைக்க அவனுங்களும் சாப்பிட்டு ஐயோ சும்மா சொல்லக்கூடாது இந்த சாப்பாட்டுக்காக தவம் கிடக்கலாம் அப்படிங்கிறானுங்க. ஜெயப்போ நடா சொல்கிறீங்க அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறான். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க பேபி டால் சும்மா சொல்லக்கூடாதுடி உன் கண்ணு மட்டும் இல்லை உன் கையில் கூட மேஜிக் இருக்குது அப்படிங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே அடிக்க அப்படியே எல்லோரும் சிரிக்க என்னத்துக்கூட சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லை பாய் என்ன தான் நம்ம பருப்புனாலும் வீட்டுக்கு தொடப்பக்கட்டை தாங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறானுங்க. அப்போது ஜெயப்போ ஆமாம் நான் தொடப்பக்கட்டை ஆகிட்டேன் இப்போ நீங்களும் ஆக போகிறீங்க ஒழுங்கா எல்லோரும் ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே அவன் வேலையை விட உங்களையே பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். இதில் அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறான். நல்லா படித்து டிகிரி வாங்குறீங்க அதுக்கடையில் உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படிங்கிறத சொன்னதுனால அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு டான்ஸ் ஸ்கூல் நடத்தணும்னு ஆசை. ஸோ உங்களுக்காக டான்ஸ் ஸ்கூலே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே இல்லாத கிளாஸ் எடுக்கிறீங்க. அப்படியே ஒரு டே ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் மயங்கி விழுக உங்களை வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறான் ஜெயப் தான். அப்படியே உங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இது அவனுக்கும் அவ்வளோ ஹாப்பி. அதுலேயும் உங்களுக்கு ட்ரிபிள்ஸ் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஹாப்பி ஆயிடுறான். 3 பேபி வயிற்றுக்குள்ளே இருக்குடி அப்படிங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பயந்தான் வருது. நீங்கள் அப்படியே கலவரமாக அவனை பார்க்க ஏன் பேபி பிரசவத்தை நினச்சி பயப்படுற அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படிங்கிறீங்க. இப்போ அவனுக்கு புரிஞ்சிடுது ஏன்டி குழந்தைங்க ஒன்றை மாதிரி அப்படிங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அவனும் இங்கே பார் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது பயப்படாத அப்படி எதாக இருந்தாலும் எவ்வளோ செலவானாலும் என் குழந்தைங்களாம் சரி பண்ணுவேன் இல்லையா என்ன மாதிரி என் குழந்தைங்களை எவன் பார்த்துக்குவானோ அவனுக்கு கண்டிப்பாக கட்டி வைப்பேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீ எனக்கு கிடச்ச பொக்கி சொண்டி அப்படின்னு உங்களை அப்படியே தாங்குறான். அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டத்தில் வளர்ந்தவங்களுக்கு இப்போது ஜெயப்பு உங்களை பார்த்து கவனிக்கிறது உங்கள் வாமிட்டை கூட கையில் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் டிஎஸ் வருது அப்படி இருக்குது உங்களுக்கு. அவன் ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டுருக்கா நீங்கள் அப்படியே கண்ணில் டிஎஸ் வருது அது அவன் கையில் பட்டு என்னாச்சுடி காரமாக இருக்கா பிடிக்கலையா நல்லா இல்லையா அப்படிலாம் கேட்குறான். நீங்கள் ஊன்னு ஒரே இதில் மண்டையாட்ட அப்புறம் ஏன்டி அழுற அப்படின்னு கேட்க நீங்கள் உங்கள் அம்மா நினைப்பஞ்சிச்சுன்னு சொல்கிறீங்க. சாரிடி அதுக்கு தான் எல்லாமா நான் இருக்கேனே அப்படிங்கிறான். நீங்களும் அதுக்கு தான் ஆமாம் அப்படின்னு மடையாட்டுங்க என்ன அப்படின்னு அவன் பார்க்க என் அம்மாவுக்கு அப்புறம் நீங்கள் தான் எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமா இருக்கீங்க நான் என்ன புண்ணியம் பண்ணணும் நீங்கள் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி சைகிலே சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. அவனும் நானும் அதையே தாண்டி சொல்லணும் நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணணும் நீ எனக்கு கிடச்சிருக்க என் பேபி டால் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி சரி இப்படியே சீனை போட்டு சாப்பிடாமல் இருக்காது ஒழுங்காக சாப்பிடு உள்ளே இருக்க 3 குட்டீஸ்க்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக உங்களுக்கு ஊட்டி விட்டு தான் விடுறான். நீங்களும் அவனுக்கு அதே மாதிரி ஊட்டி விட்டுறீங்க. இப்படி ரொம்பவுமே ஹாப்பியாக உங்கள் லைஃப் போகுது. எப்பிலாக் 5 years ஆஃப்டர் உங்கள் டான்ஸ் ஸ்கூலில் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க டான்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜியோ பின்னாடி நின்று கையை கட்டி அப்படியே உங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டுக்க நீங்கள் அவனை கவனிக்கல திரும்பி நின்று இன்னும் ஆடிட்டுருக்கீங்க பரதம் தான். ஸோ உங்கள் குட்டீஸும் ஆடிட்டு இருந்தவங்க இப்போ அவங்க அப்பாவை பார்த்துட்டு டேடி அப்படின்னு ஓடி வந்து 3 கட்டி பிடிச்சிக்குது 3 வந்துட்டு கேர்ள் பேபிஸ். ஸோ அப்படியே 3யுமே அப்படியே தூக்கி செல்லக்குட்டீஸ் அப்படிங்க டேடி வலியுது அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்லுது எது அப்படிங்க ஆமாம் டேடி மம்மியை பார்த்து ரொம்ப தான் ஃப்ளிட் பண்ணுறீங்க இப்போயே இப்படின்னா அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி டேடி எப்படி இருந்துப்பார் அப்படின்னு சொல்லி 3 ஓட்ட ஆடப்பாவீங்களா இதுங்களுக்கா பேச்சு வராதுன்னு அவங்க அம்மா பயந்தா என்ன போடுதுங்க அப்படிங்க பின்னாடியிலேருந்து சிரிப்பு சத்தம் திரும்பி பார்த்தா தடியனுங்க தான் வேறு யார் ஃப்ரைடே ஜான் அவனோட கையாளுங்களாம் நின்று சிரிக்கிறானுங்க. டே என்னடா பண்ணுறீங்க இல்லை பாய் நீங்கள் இன்னும் அண்ணியை நின்று சைட் அடிக்கிறத விடலையா அதை ஒளிஞ்சு பார்க்குறத நீங்கள் என்ன இல்லையா அப்படின்னு அவனுங்களை எட்டி வச்சு டே இதுங்களை பிடி அப்படின்னு சொல்லி 3 கொடுத்த எப்பா 3 பேர்த்து என்ன பேச்சு பேசுதுங்க காதல் அர்த்தம் போல டேடி அப்படிங்க அது நீங்கள் ஐஸ்கிரீம் கேட்டிங்களா அங்கிள் வாங்கி தருவாங்க போங்க டே போங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு போங்களா அப்படியே சைட் அடிச்சிட்டுக்கா அப்பாவுக்கு மம்மியை சைட் அடிக்கணும் அதான் நம்மளை வரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் அவர் காதல் விழுந்தாலும் சிரிச்சுட்டு அப்படியே நிற்கலாம். நீங்களும் அதை காதலை வாங்கிட்டு அப்படியே சிரிச்சுட்டு இப்போ ஜெயோப்பை பார்த்துட்டு வரீங்க. ஜெயோப்போ பேபி டால் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸில் அவங்க காதுக்கிட்ட சொல்ல நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்ன பேபி ஒரு மாதிரியாக இருக்கா அப்படிங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜெயோப்பை பார்த்துட்டு அவன் கையெடுத்து உங்கள் வயிற்றில் வைக்க என்னடி அப்படிங்களா நீங்கள் இப்படி 2 விரல காட்டுறீங்க 2 months அப்படின்னு கேட்குறான்.
அப்படின்னு விளையாடுறீங்க. எப்போ பார்த்தா அப்படின்னு மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம பேபிஸ்க்கும் 4 வயசு ஆயிடுச்சு, அதை ட்ரை பண்ணலான்னு நானே சொல்லான்னு இருந்தேன். அதுக்குள்ளே குட் நியூஸ் கொடுத்துட்ட பேபி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை இழுத்து என் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் தாண்டி ஹாப்பியாக அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பேக் கிஸ் பண்ணிவிட்டே கிஸ் பிரேக் பண்ணி, இல்லை நான் தான் அதை சொல்லணும், என் லைஃப்பில் நீங்கள் வந்தது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சைகையில் தான் சொல்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நம்ம பேபி நான் எவ்வளோ பயந்தேன், ஆனால் இந்த பயம்லாம் தேவையில்லாததுன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்க. இந்த உலகத்திலே ரொம்ப ஹாப்பியான பர்சன் நான் தான், இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு அப்படியே அவனையே பார்த்துட்டுக்கா, அவனை உங்களே பார்த்துட்டுக்கா. அப்போ போனவங்கலாம் நாங்களே போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்துட்டோம், இன்னும் சைட் அடித்து முடியல பாய் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வரானுங்க. இவனுங்க வேறு எப்போ பார்த்தாலும் அடிக்ட் அப்படியே திருப்பி டே அடுத்ததான் உங்களுக்கு வேலை வந்துடுச்சு என்ன பாய் அப்படின்னு. என் 3 ஜூனியர்ஸ் பார்த்துக்க பார்த்தலானே, இன்னும் 2 இறக்கலான்னு ரெடியாக இருக்கும் அப்படி எதே அப்படின்னு அவங்க பயப்பட. இங்கே நீங்கள் சிரிக்கிறீங்க, என் ஒய்ஃப் மறுபடியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவனுங்க சும்மா தான் அதிர்ச்சியான மாதிரி காமிச்சாலும் அவனுங்களுக்கும் செம்ம ஹாப்பி. பாய் அடுத்ததா சூப்பர் கலக்குங்க அப்படிங்கிற மாதிரி கங்க்ராட்ஸ் பண்ணேன். அதெல்லாம் சரி, இப்போது எல்லாத்துக்கும் நம்ம இடத்துல விருந்து ஏற்பாடு பண்ணுங்கள். நீங்கள் எதுக்குங்கிற மாதிரி பார்க்க, உனக்கு எது நடந்தாலும் அது கோலாகலமாக நடக்கணும்டி, உன்னோட ஒவ்வொரு விசேஷமும் எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறான். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் தான் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் சந்தோஷமாக நான் ஹக் பண்ணேன், அவனு உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் குட்டீஸ்களே அப்படியே ஆளுக்கு ஒன்றா தூக்கிக்கிறீங்க. 3 அவன் 2 நீங்கள் 1 தூக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருக்கீங்கடா. ஓகே, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். குட் ஈவினிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.